பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். யாரை குறித்து இங்கே ஏசப்பா சொல்கிறாரு அப்படின்னா, குருடனாக இருக்கிறவரை பார்த்து. ஏன்னா அவங்க கேட்குறாங்க, இவங்க குருடனாக பிறந்தது யாருடைய பாவம்? இவனுடைய பாவமா, இல்லை இவங்க பெற்றோர்கள் செய்த பாவமா, முன்னோர்கள் செய்த பாவமா அப்படின்னு சொல்லி அங்கே கேட்கும்போது ஏசப்பா அப்படி சொல்கிறார், தேவனுடைய கிரியை வெளிப்படும்படி இவன் இப்படி பிறந்திருக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அநேக நேரங்களில் நாம் இப்படி குறைவுகளோடு இருக்கிற மனிதர்களை பார்க்கும்போது நம்ம ஈஸியாக நியாயம் தீர்த்துடுறோம், ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். அவங்க குடும்பத்தில் ஏதோ பாவம் பண்ணியிருக்கிறாங்க, இல்லை அவங்க பெற்றோர்கள் முன்னோர்கள் யாராவது பாவம் பண்ணியிருக்கிறாங்க, அதனால தான் இந்த பிள்ளை இவ்வளோ குறைபாடு பிறந்திருக்குது. அது குழந்தையா பிறந்தது, குறைவாகவும் பிறந்திருக்கும், குறை பிரசவம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் காரணம் அந்த பாவம்தான், அந்த சாபந்தான் அப்படின்னு சொல்லி நம்மளே ஒரு முடிவு செய்துடுறோம். நீ குறைவுள்ளவர்களை பார்க்கும்போது நம்மளுடைய எண்ணம் அங்கே தான் போகுது. ஒரு திருநங்கையை பார்க்கும்போதோ, ஒரு உடல் ஊனமுற்றவர்களை பார்க்கும்போதோ, இல்லை வேறு ஏதாவது குறைவுகள் இருக்கும்போதோ, கை கால் ஊனமாக மற்ற வேறு எந்த விதத்துலையாவது குறைவுகள் இருக்கும்போது, அந்த குடும்பம் ஒரு இழப்பை சந்திக்கும்போது நம்ம நினைக்கிற முதல் விஷயம் இதுதான், அவங்க ஏதோ பாவம் பண்ணியிருக்கிறாங்க, இல்லை அந்த பிள்ளை ஏதாவது பாவம் பண்ணியிருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, அப்படி இல்லை, தேவனுடைய கிரியை வெளிப்படும்படி அவன் எப்படி பிறந்திருக்கிறான் அப்படின்னு. உண்மைதான், ஆண்டவர் சொல்கிறது அத்தனையும் உண்மை. லாசரு மரித்து 4 நாட்கள் ஆயிடுச்சு. ஆனால் தேவனுடைய கிரியை வெளிப்படும்படி 4 நாட்களுக்கு பிறகு லாசருவை உயிரோடு எழுப்பினார், கல்லறையிலிருந்து உயிரோடு எழுப்பினார். எப்போல நாயினூர் விதவையின் மகன் இறந்து போயிட்டான், பாடையில் எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே தேவனுடைய கிரியை வெளிப்படும்படி அந்த மகன் உயிரோடு எழுப்பப்பட்டான். அதே போல் நிறைய பேர் இயேசுவினிடத்தில் வந்தாங்க பல குறைவுகளோடு. 12 வருட பெரும்பாலுள்ள ஸ்திரீ, எத்தனையோ பார்வையற்றவர்கள், முடவர்கள், ஊனமுற்றவர்கள், காது கேளாதவர்கள், சும்பின உருப்புடையவர்கள், இப்படி அநேகர், பிசாசினால் கொடிய வேதனைப்பட்டவர்கள், இப்படி அநேகம் பேர் இயேசுவினிடத்தில் வந்தாங்க. அதன் பின்பாக அவங்க தேவக்கிரியை வெளிப்பட்டு அவங்க விடுதலையாகி போனதை நம்ம பார்த்துருக்குறோம். அன்னாள் கூட பிள்ளை இல்லாதிருந்ததுனால குறைவுபட்டு காணப்பட்டாள். அதன் பின்பாக அவள் தேவக்கிரியை வெளிப்பட்டதன் பிறகு சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசியை பெற்றெடுத்தாள். இப்படி ஒவ்வொரு விஷயத்துலேயும் தேவக்கிரியை வெளிப்படுறதை நம்ம பார்க்க முடியுது. அதனால் யாரும் குறைவுள்ளவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள ஈஸியாக நாமே என்ன பண்ணிடுறோம், முடிவு செய்துடுறோம். இதனால தான் இருந்திருக்கும், இந்த பாவத்தினால தான் இருந்திருக்கும், முன்னோர்களுடைய பாவமாக இருக்கும், முன்னோர்களுடைய சாபமாக இருக்கும்னு நம்ம முடிவு செய்துடுறோம். இது மனித சிந்தையில் உருவாகிறது. ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, இது அப்படி இல்லை அப்படின்னு. அதனால் குறைவுள்ளவர்களை பார்க்கும்போது இப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு வரக்கூடாது. தெரிந்தோ தெரியாமலோ வந்திருந்தால் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு நாம் இனிமேல் இப்படிப்பட்ட குறைவுள்ளவர்களை பார்க்கும்போது அந்த இடத்துல தேவ கிரியை வெளிப்பட போகுதுன்னு நினச்சி நம்ம விசுவாசத்துடன் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.